ஹலோ எவ்ரிவன். நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு மினிமலான ஒரு ஸ்டீரியோ செட்டப் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஆம்ப்ளிஃபையர், அது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். அதோட அன்பாக்சிங் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆம்ப்ளிஃபையர் அப்படின்றது வந்து ஸ்டீரியோ, வெரி ஓல்ட் டைப்பு ஸ்டீரியோ அப்படின்றது இப்பயும் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டீரியோ ரசிகர்கள் வந்து செப்பரேட்டு ஸ்டீரியோ மட்டும் விரும்புகிறவங்க. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு பழைய ஒரு டர்ன்டபிள் இருந்துச்சு. அதுக்காக வந்து 2 ஓல்டு விண்டேஜ் ஸ்பீக்கர் வச்சுருந்தோம். அதுக்கான ஒரு ஆம்ப் தான் இது. இது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர், ஐமான்ற கம்பெனி, மேட் இன் சைனா தான் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். பார்க்கலாம் உள்ளே என்னென்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் சைனா பேக்கிங். யாரும் சைனா ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேட்னு சொல்லிடக்கூடாது, ஒரிஜினல் சைனா. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒரு QC கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் மேனுவல், அப்புறம் இதுதான் வந்து கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் ஸ்டீரியோவுக்கு. இது வந்து RCA 2 RCA இன்புட்டு, அது 3.5 mm ஜாக்கில் கொடுக்குற இன்புட்டு, அது வந்து 2.1, அதாவது அதுலேருந்து அவுட் எடுத்து ப்ரீ ஆம்புக்கோ இல்லை வந்து ஆக்டிவ் சப்வூஃபருக்கோ கொடுத்தோன்னா 2.1 வேலை செய்யும். அது ரெண்டும் வந்து ஸ்பீக்கரோட அவுட்டு ப்ளஸ் பவரு. இது முன்பக்கம் வந்து பவர் ஆன். RCA கொடுத்தோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் ரைட் ரெட் கலர் வேலை செய்யும். மேலே இருக்க ஆக்ஸ் கொடுத்தோன்னா அந்த 3.5 mm ஜாக்கில் வேலை செய்யும். ட்ரிபிள், மிட்டு, பேஸு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு. அது போக வந்து இதுக்கு வந்து ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பவர் கேபிள் போக இது ஒரு அடாப்டர். இது வந்து 24 வோல்ட் அடாப்டரு, ப்ளஸ் அடாப்டருக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வேறு இருக்குது, ஆன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. வாங்க இனி இதை பவர் கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னுட்டு. ஸோ இதை ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டில் மாட்டிக்கலாம். இப்போது அடாப்டர் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அதை ஆம்போட கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம்ன்றனால கைஸ் நமக்கு ஆப் வச்சுட்டாங்க கைஸ். ஏன்னா அதில் மாட்டியிருக்கிற பிசிபியோட இருக்கிற அந்த பவர் போர்ட்டில் இருக்கிற சென்டர் பின் வந்து ரொம்ப திக்காகவும், அடாப்டரில் கொடுத்துருக்குற ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதை அகாமடேட் பண்ணது அதில் ஃபிட் ஆகாது. ஸோ இதுக்கு அப்படின்னுட்டு இது வந்ததுக்கப்புறம் நான் கடையில் போய் இதுக்குன்னு ஒரு அடாப்டர் வேறு வாங்கிட்டு வந்தேன். இப்போ பவரு இது ஆன் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அடாப்டர் இல்லாமல் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், நீங்களே பாருங்கள், அது வந்து பெருசாக இருக்குது. இதில் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து அது அகாமடேட் ஆகலை. ஸோ இதுக்காக வந்துட்டு இந்த பவர் அடாப்டர் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கடைக்கு போனதில் தான் எனக்கு கிடைச்சது இந்த பவர் அடாப்டர். இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டுன்னு கூட சொல்லலாம். இதை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இன்னும் 2 எடுத்து நம்ம வந்து பவர் அடாப்டரில் கொடுத்துட்டோன்னா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ இது வந்து ஸ்பீக்கருக்கான கேபிள். ஸோ அதில் வந்து பனானா ப்ளக்ஸ் போட்டிருக்கிறேன். ஏன்னா இதுலேயும் ஆப்ஷன் அப்படி இருக்கிறதுனால தான் அது போட்டது. ரைட்டுக்கு மாட்டியாச்சு. இப்போ வந்து லெஃப்ட்டுக்கு மாட்டியாச்சு கைஸ். அது போக வந்து டர்ன்டபிள்லேருந்து அவுட் அதை எடுத்து வந்து 2 RCA பின் வருது. இது வந்து என்னோடய பெல்ட் ட்ரைவ் டர்ன்டபிள் பிளேயரு. வெரி ஓல்ட், மேபி 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். இதில் வந்துட்டு இப்போது இந்த RCA பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆடியோ வந்து போட்டு பார்க்கலாம். அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப பழைய ஸ்பீக்கர், எங்கள் வீட்டில் இருந்தது, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது டெக்னிக்ஸில். இதுதான் என்னோடய ரெக்கார்ட் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனோட வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கு பாருங்கள். இப்போ வந்து மைக்கேல் ஜாக்சனோட ரெக்கார்ட் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்லி மியூசிக் மட்டும்தான் வரும். டியூ டு காப்பி ரைட்டுக்காக வந்துட்டு ஃபுல் சாங் வந்து நான் ப்ளே பண்ணல. அதில் ஒரு ட்ராக் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ராக்காக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக் மட்டும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. கேட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது ஆட்டோமேட்டிக் பிளேயர்ன்றனால இப்போ தான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நீங்கள் கேளுங்க கைஸ்.
ஸோ கைஸ், இப்போ பார்த்த லெவலுக்கு வந்து இந்த ஆம்ப் வந்து ஓகே தான். இது வந்து ஆஃபர் எல்லாமே போக 4000 ருபீஸ் வருது அமேசான். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. அது போக இது வந்து என்னோடய பழைய ஸ்பீக்கர்ஸ் தான். இருந்தாலும் வந்து இந்த மினிமமான ஸ்டீரியோ செட்டப்புக்கு இது ஓகே. இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது போக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.